இன்று நாம் சினிமாட்டோகிராஃபில ஒரு முக்கியமான கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் ஓபன் கேட். பல பேர் கேமரா யூஸ் பண்றாங்க, 4Kல ஷூட் பண்றாங்க. ஆனா அந்த கேமரா சென்சர் முழுவதையும் அவர்கள் பயன்படுத்துகிறாங்களா என்றால் பொதுவாக இல்லை. முதல்ல சென்சர் எப்படி வேலை செய்கிறது என்று புரிந்துக்கலாம். ஒரு கேமரா சென்சர் பொதுவாக 3:2 ஆஸ்பெக்ட் ரேஷியோல் இருக்கும். ஆனால் நாம் ஷூட் பண்ணும் வீடியோ ஃபார்மாட் என்ன? 16:9. அதனால் கேமரா என்ன பண்ணும் என்றால், அந்த ஃபுல் சென்சர்ல இருந்து மேலேயும் கீழேயும் ஒரு பகுதியை கிராப் பண்ணி, நடுவில இருக்கும் 16:9 போர்ஷன் மட்டும் ரெக்கார்ட் பண்ணும். இதுதான் ஸ்டாண்டர்ட் 4K ரெக்கார்டிங். இப்போ ஓபன் கேட் என்றால் என்ன? ஓபன் கேட் மோடில் கேமரா என்ன பண்ணும் என்றால், அந்த சென்சரை முழுமையாக ரெட் பண்ணும். அதாவது விட்த் மட்டும் இல்லாமல் ஹைட்யும் முழுவதும் யூஸ் ஆகும். இதனால் நீங்கள் கேப்சர் பண்ணும் ரெசல்யூஷன் அதிகமாகும், டீட்டெயில் அதிகமாகும் மற்றும் முக்கியமாக போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் ஃப்ரேமை மாற்றிக்கொள்ள அதிக ஃப்ரீடம் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு இன்டர்வியூ ஷூட் பண்றீர்கள் என்று நினைக்கலாம். ஸ்டாண்டர்ட் 4Kல ஷூட் பண்ணினால் ஃப்ரேம் ஃபிக்ஸ்ட் ஆவே இருக்கும். ஆனால் ஓபன் கேட்ல ஷூட் பண்ணினால் நீங்கள் லேட்டர் எடிட்ல ஃப்ரேமை மேலே ஷிஃப்ட் பண்ணலாம், கீழே ஷிஃப்ட் பண்ணலாம் அல்லது வெர்டிக்கல் ஃபார்மாட்க்கு கிராப் பண்ணலாம். அதாவது ஒரே ஃபுட்டேஜ்ல இருந்து மல்டிபிள் அவுட்புட்ஸ் கிடைக்கும். ஓபன் கேட்க்கு இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்டெபிலைசேஷன். நீங்கள் ஹேண்டில்டா ஷூட் பண்ணினால் லேட்டர் சாஃப்ட்வேர் ஸ்டெபிலைசேஷன் யூஸ் பண்ணும்போது ஃப்ரேம் கிராப் ஆகும். ஆனால் ஓபன் கேட்ல ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா பிக்சல்ஸ் இருக்கிறதுனால் ஸ்டெபிலைசேஷன் பண்ணியும் ஃபைனல் அவுட்புட் குவாலிட்டி பாதிக்காது. ஓபன் கேட்க்கு இரண்டு முக்கியமான வகைகள் இருக்கிறது. ஒன்று 3:2 ஓபன் கேட், இது ஃபுல் சென்சர் ரீட் அவுட். இன்னொன்று ஓபன் கேட் 16:9, இதில் கேமரா ஸ்லைட்லி கிராப் பண்ணும், ஆனா ஸ்டாண்டர்ட் 4K விட இன்னும் அதிகமான இமேஜ் ஏரியா யூஸ் ஆகும். இரண்டு முறைகளும் டிஃபரண்ட் யூஸ் கேசஸ்க்கு உதவும். இப்போ முக்கியமான கேள்வி, எப்போ ஓபன் கேட் யூஸ் பண்ணணும்? நீங்கள் ஆட்ஸ், ஷார்ட் ஃபில்ம்ஸ், சினிமாட்டிக் ப்ராஜெக்ட்ஸ் அல்லது சோஷியல் மீடியா கான்டென்ட் கிரியேட் பண்றீர்கள் என்றால் ஓபன் கேட் மிகவும் யூஸ்ஃபுல். குறிப்பாக நீங்கள் ஒரே ஷூட்ல இருந்து ரீல்ஸ், யூடியூப் வீடியோ இரண்டையும் கிரியேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தால் ஓபன் கேட் மிகவும் பவர்ஃபுல் டூல். ஆனா எல்லா சிச்சுவேஷனுக்கும் ஓபன் கேட் தேவையில்லை. இவெண்ட்ஸ், வெட்டிங்ஸ் அல்லது லாங் டியூரேஷன் ஷூட்ஸ் பண்ணும்போது ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்கும், ஒர்க் ஃப்ளோ ஸ்லோ ஆகும். அந்த மாதிரி நேரங்களில் ஸ்டாண்டர்ட் 4K பிராக்டிக்கலாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா கேமராஸுக்கும் ஓபன் கேட் சப்போர்ட் இருக்காது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும் கேமராவின் கேப்பபிலிட்டியை தெரிஞ்சுக்கணும். சென்சர் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, எந்த மோடில் ஷூட் பண்ணுறீர்கள் என்ற புரிதல் இருந்தாதான் நீங்கள் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் சினிமாட்டோகிராஃபர் ஆக முடியும். முடிவாக, ஓபன் கேட் என்பது ஒரு ஃபீச்சர் மட்டும் இல்லை. அது உங்களுக்கு அதிக கிரியேட்டிவ் கண்ட்ரோல் கொடுக்கிற ஒரு டூல். நீங்கள் ஃப்ரேமை எப்படி கம்போஸ் பண்ணுறீர்கள், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறீர்கள், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை ஓபன் கேட் கொடுக்கிறது. இதை சரியான இடத்தில் யூஸ் பண்ணினீங்கன்னா உங்கள் அவுட்புட் குவாலிட்டியும் ஸ்டோரி டெல்லிங்கும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்.